சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல். டாஸ்மாக் கடைகள் மற்றும் பார்கள் அனைத்துமே முதலமைச்சர் விஜயின் மிக முக்கியமான மாற்றங்கள் வந்துவிட்டது. அது என்னென்ன என்பதை இங்க பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்ற சில நாட்களேயே டாஸ்மாக் நிர்வாகத்தில் பெரும் அதிர்வலைகள் ஏற்பட்டு வருகிறது. இதனால் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவின் பேரில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் இதில் பல டாஸ்மாக் சொன்னபடி மூடவில்லை. பல 100 மீட்டர் இடம் மாற்றப்பட்டது. பல இடங்களில் தனியார் பார்கள் திறக்கப்பட்டன. இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில்தான் டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் இணைக்கப்பட்ட பார்களை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ தனியார் மயமாக்க அரசு தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தலைமை செயலக வட்டாரங்களில் இருந்து பரபரப்பு தகவல்கள் வந்திருக்கிறது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த யுகங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக இறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் அரசியல் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் இதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாக கருதுகின்றன. இதனால் டாஸ்மாக் நிர்வாகத்தில் நீண்ட காலமாக தொடரும் பல்வேறு சிக்கலோ இந்த முடிவுக்கு வழிவகுக்கும் என்பது தெரிவிக்கப்படுகிறது. இதனால் முக்கிய காரணங்களில் ஒன்று டாஸ்மாக் ஊழியர்களின் போராட்டங்கள். அண்மை காலமாக ஊழியர்கள் எதிர்கொள்ளும் அதிக பணிசுமை, காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள், மற்ற மாநிலங்களை விட குறைவான சம்பவம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிறது. இதனால்தான் டாஸ்மாக் ஊழியர் சங்கங்கள் அடிக்கடி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன. மேலும் இதற்காக மதுபானங்களின் எம்ஆர்பி விலையை விட கூடுதல் தொகை வசூலிக்கப்படும் முறைகேடுகள் தொடர்ந்து வருகிறது. இதனால் கடை வாடகை, மின்சார கட்டணம் உள்ளிட்ட செலவுகளுக்காக இந்த கூடுதல் தொகையானது வசூலிக்கப்படுவதாக தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் இந்த முறைகேடுகள் அனைத்துமே முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத நிலை உள்ளது. இதனை தனியார் வசம் ஒப்படைத்தால் நிர்வாக சுமை குறையும் என அரசு நினைக்கலாம் என்கின்றன. அதே சமயம் மற்றொரு முக்கிய காரணம் என்னவென்றால் வருவாய் இழப்பு. 717 கடைகள் மூடப்பட்டதால் ஏற்பட்ட வருவாய் இழப்பை சரிக்க மது விற்பனையின் லாபத்தை நிர்வாக சிக்கல்கள் இன்றி தக்க வைக்க PPP மாடல், அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், ஒரு சிறந்த வழியாக பார்க்கப்படுகிறது. சரி, எத்தகைய மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தற்போதைய ஊடகங்களின்படி மதுபான மொத்த கொள்முதலை அரசே தனது கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் பார்களை ஏலம் மூலம் தனியாருக்கு வழங்கும் முறை கொண்டு வரப்படலாம். உரிமம் அடிப்படையில் மாடல் ஏற்கனவே ஆந்திரா மற்றும் கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால்தான் தமிழகத்திலும் இதே மாதிரியான முயற்சியை சில உயர் அதிகாரிகள் பரிந்துரைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. அதே சமயம் இதற்காக இது இன்னும் உத்தேச யூகமே. மதுவிலக்கு மற்றும் ஆயர் தீர்வை துறை அமைச்சர் விக்னேஷ் இது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. ஆனாலும் இந்த செய்தியானது காட்டுத்தீ போல பரவி வருவதால் டாஸ்மாகில் பணியாற்றும் சுமார் 25,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மத்தியில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. இதனால்தான் தனியார் மயமாக்கல் நடைமுறைக்கு வந்தால் தங்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும் என ஊழியர்கள் அச்சம் தெரிவிக்கின்றன.
மறுபுறம் அரசின் நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் வருவாய் அதிகரிப்புக்கான இந்த முயற்சியானது எதிர்காலத்தில் சாத்தியமாகலாம் என அரசியல் வட்டாரங்கள் பேசுகின்றன. அதே சமயம் கோட்டை வட்டாரத்தில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பதை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன அரசியல் பார்வையாளர்கள். இதனால் தமிழக அரசு சமூக பொறுப்புடன் நிர்வாக திறமையும் சமநிலைப்படுத்தி எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே மாநிலத்தின் பொருளாதாரத்திலும் இதற்காக சமூக அமைப்பிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றன. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் இந்த டாஸ்மாக் கடைகள் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த நேரங்களில் திறக்கப்படும், அதே சமயம் எந்த பகுதிகளில் இந்த டாஸ்மாக் கடைகள் முழுமையாகவே மூடப்படும் என்று இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு படிப்படியாக அறிவிக்கப்படும். அதனால மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல டெய்லியுமே புதிய புதிய செய்திகள் தான் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே சமயம் அரசு சார்ந்த அனைத்து தகவலும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் உங்களுக்கு இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் இந்த டாஸ்மாக் ஏதாச்சும் இருக்கா, இல்லை உங்கள் ஊரில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி ஊரில் எங்கேயாச்சும் இருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊருங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.